ஹலோ டியூட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட் கிடையாது. அதுதான் கண்டென்ட். அதை பற்றி நம்ம தனியாக வரலாம். ஸோ கண்டென்ட் இல்லை, அது விஷயம் வேறு. ஸோ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என் மைண்டில் ஒரு 3 விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த 3 விஷயம் என்னென்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோட விஷயம். அதுதான் விஷயமே. திஸ் த கண்டென்ட். இப்போ சொல்லாமல் லாஸ்ட்டில் சொல்லலாமா? இப்போயும் ஒரு வாட்டி சொல்கிறேன், லாஸ்ட்டில் ஒரு வாட்டி சொல்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் லைக் உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அது நான் சொல்லிட்டேன். லைக் மட்டும் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பண்ணுங்க. இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வை டிட் யூ ஸ்டார்ட் யூடியூப் சேனல்? எதுக்காக நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம். யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விஷயம் எதுக்காக அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பார்த்தா ஒரு 4 பேர் தெரியும். அதுதான் என்னோட கரெக்டான ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். வெல் somebody is no someone I don't know, so will see many some public place will he knows, that's why he will put it on YouTube channel, will upload your videos, correct? ஸோ 4 பேர் பார்க்கும்போது யூடியூப் பப்ளிக்கில் பார்க்கும்போது என்னை தெரியணும், இவன் அவன் தானே யூடியூப்பில் வீடியோ போடுவான்ல, அவன் தானே அப்படின்றது தான். எனக்கு பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்லாம் யாரும் கிடையாதுங்க. ஃப்ரெண்டு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு யாரும் எனக்கு கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா இல்லை கூட எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் பார்க்குறவங்க என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா ரியல் லைஃப்பில் எல்லா லைஃப்லேயும் ஒரு பார்ட் ஆஃப் பாயிண்ட்டாக தான் நான் இருந்திருக்கிறேன். தவிர எனக்குன்னு ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்றது யாரும் கிடையாது. ஜஸ்ட் மேட் யூஸ் அ ஃபன் கேரக்டர், தட்ஸ் வை யூ ஹேவ் main some gang will someone, every gang will one guy is with some fun related person. அந்த மாதிரி தான் நான். So if can do many peoples and many families will have that. எனக்கு நிறைய பேர் வேணும், நிறைய சொந்தங்கள் வேணும், நிறைய அன்பு வேணும். இதுக்காக நம்மளோட சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி தர முடிஞ்சது. அந்த விஷயத்துக்கு சொல்றது இதுதான். இது மூலிமா நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரிலாம் ஆனதில்லை. பட் சில பேர் முன்னோடிகள் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களாம் பார்த்து நான் சில விஷயத்த செய்கிறேன்ற மாதிரி தான் என்னோட ஆசை. என்னோட ஆசை என்ன அப்படின்னா, எனக்கு எத்தனோ ஒரு நல்ல நாளில் இதெல்லாம் நம்மளால் ஒரு உதவி பண்ண முடியும் அப்படின்றது தான் நல்ல ஆசை. ஸோ அந்த ஒரு ஸ்டெப்பு தான் நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டெப். ஸோ அதுக்காக தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுதான் நம்மளோட மேட்டர். செகண்ட் கொஷின் போயிடுவோமா? சரி, செகண்ட் கொஷின், வாட் யூ வாண்ட், வாட் யூ நீட். சரி, நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றது தான். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, உண்மையிலே சொன்ன மாதிரி நிஜமாலே சொல்கிறேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் மை க்ளோஸ் டு மை லவபிள் பர்சன்ஸ் இன் எவ்ரி திங். எனக்கு ரியலையோ அதெல்லாம் இல்லை. எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர்கள், நல்ல ஒரு ஃபேமிலி வேணும். கமெண்ட்டில் ஒரு 4 பேர்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு நல்ல ஃபேமிலி வேணும். அதுதான் நம்மளுக்கு வீட்டில் வாங்கி ஒரு சர்டிஃபிகேட், ஒரு அவார்டு வாங்கி வைக்கணுன்ட்டு பெரிய அந்த இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. 4 பேர் பார்த்தாலே போதும். தட்ஸ் வை அதை ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆன்சர், ஒரே கேள்வி மாதிரி தான் நம்மளோட பதிலை சொல்கிறோம். இல்லை நான் சொல்கிற பதில் தப்பா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. அதுதான் ஆன்சர் ஆல்சோ. ஸோ வாட் யூ நீடும் அதுதான். எனக்கு உண்மையிலே ஒன்று சொல்லணும் அப்படின்னா, எனக்கு சில நீடு இருக்குது. எனக்கெலாம் ட்ரெஸ்லாம் போடணும்னு ரொம்ப ஆசை. ட்ரெஸ் எனக்கு இந்த மாதிரி போட்டு சுற்றணும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் போடுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் போடணும்னு ரொம்ப ஆசை. பட் எல்லார் ஃபேமிலிலையும் சில கண்ட்ரோல்ஸ் இருக்கும், சில இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு ஆசை. எனக்கு நீட்டே அவ்வளோதாங்க. எனக்கு புதுசாலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு 4 இடத்துக்கு போகணும் அப்படின்றது தான் எனக்கு ஆசை. 4 இடத்துக்கு போனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு சில்லான ஒரு ஏரியா, நான் தனியாக இருக்கணுன்ற மாதிரி. தனியாக இருக்கணும்னு அப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸு கேட்குறேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அது எனக்கு வாட் யூ நீட் யூடியூப் சேனல் மூலிமா எனக்கு கிடையாது. எனக்கான நீடு நான் சொல்கிறேன். யூடியூப் சேனல்ன்றது என்னோட மைண்டில் வந்துச்சு. எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்போ ஏதோ ஒரு தேவைக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த தேவைக்காகலேருந்து என்னோட தேவைக்கான பர்சனல் தேவைக்காக நான் இது சொல்கிறேன். தப்பாக தான் நினச்சிக்கோங்க. தேர்டு கொஷின் போயிடலாம். தேர்டு கொஷின் என்ன அப்படின்னா, வாட் ஷுவல் கண்டென்ட் வில் யூ போஸ்ட் யுவர் யூடியூப் சேனல்.
என்ன மாதிரி கண்டென்ட் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறது. ஸோ ஐ ஹாவ் போஸ்டட் மெனி கண்டென்ட் ஆஃப் தட் when depend on my mind also, so not many that. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஆனால் ஐ ஃபிக்ஸ் ஒன் திங், நான் ஒரே ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கேன். என்னென்னா, ஒரு 20 வயசு பையன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவனோட லைஃப்பில் ஒரு இடத்துக்கு வரான்றது தான் விஷயம். ஒரு ஹையர் ஸ்டேஜ் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஹையர் ஸ்டேஜ் அப்படின்னா என்னென்னா, பெரிய பணக்காரன் ஆகணும், வீடு கட்டணும், அந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. சீரியஸாக சொன்னால் எனக்கு அது கிடையாது. பேசிக்கலி எனக்கு பெருசாக எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. பட் எனக்கு ஒரு ஹையர் ஸ்டேஜ் வரணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. என்ன ஸ்டேஜ்னால், 4 பேருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும். நம்மளால் ஒரு உதவி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளுக்கு உதவி, பட் ஆனால் நம்மளை ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறோம் இருக்குல்ல, அதுதான் என்ன நான் பொறுத்தவரையும் ஹையராக பார்க்குறேன். 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹையராக பார்க்குற வேறு விஷயம். அதுதான் நான் சொல்கிறேன். பிகாஸ் I don't have sometimes I will totally down myself. எனக்கு அதுதான் பேசிக்கலி ஐ டோன்ட் மெனி திங்க் when I ask it in my mind. That's why I say அதுதான் நான் அதுதான் அந்த கீழே 1 2 3 கவுண்ட்ஸ் போட்டுன்னே இருக்கணும் போல இருக்கு. இதுதான் நம்மளோட வீடியோ. ஸோ நம்மளோட கண்டென்ட் எப்படின்னா, நம்மளோட ஸ்டேஜ், நம்ம எப்படி வளர்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ், நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறோம். அதுதான் நம்மளோட யூடியூப் சேனல் மேடி மேக். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் ஒன்று சொல்லணும், பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் லைக் பண்ணணும், பிடிக்கலாம் லைக் பண்ணாதீங்க. ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ தட்ஸ் ஐ ஹவ் சேட் இட். அது சொல்ல முடியாதுங்க, நம்மளுக்கு எடிட்டிங்லாம் அவ்வளோ வரல. ஸோ போக போக நான் அதை கற்றுக்க ட்ரை பண்ணுறேன். எடிட்டிங் தான் யூடியூப் சேனல், நம்மக்கிட்ட ஃபோன் தான் இருக்குது, பெருசாக இது இல்லை. ஸோ நம்ம அதை வச்சு தான் நம்ம எடிட்டிங் பண்ணி ஆகணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாம் நல்லா இருங்க, எல்லாம் நல்லா இருப்போம், எல்லாம் நல்லா இருப்போன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைப்போம், அதுவே நம்ம நல்லா வச்சுப்போம். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.